ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு ஒரு சிம்பிளான சிக்கன் கறி ரெசிபி எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? சிக்கன்ல என்ன ரெசிபி செஞ்சாலுமே சூப்பரா இருக்கும். அதுல இந்த பெப்பர் சேர்த்து செய்யும்போது அடடா! இன்னுமே டேஸ்ட்டு சூப்பரா இருக்குங்க. இதுக்கு குக்கர்ல வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி கபாப் பொரிச்ச எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது கபாப் பொரிச்ச எண்ணெய மறுபடியும் நம்ம ஃப்ரைக்கு தான் யூஸ் பண்ணக்கூடாது. பட் ஆனா இந்த மாரி குழம்புல எல்லாம் யூஸ் பண்ணா ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும். அது கூடவே கொஞ்சமா தேங்காய் எண்ணெய், ஒரு பட்டை பீஸ் சேர்த்துக்கிட்டேன். 2 நீல வாக்குல நறுக்குன வெங்காயம் சேர்த்துட்டு, வெங்காயம் கொஞ்சமா வதங்குனதும் அது கூடவே ஒரு 10 சின்ன வெங்காயத்த அப்படியே பல்ஸ் மோட்ல சுத்தி எடுத்து சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்ததும், இதுல ஒரே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு, நல்லா இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரவுனா வரணும். அதுக்கப்புறம் 2 பெரிய தக்காளி சேர்த்துட்டு, உப்பு சேர்த்து நல்லா கிளறி குடுத்துடலாம். நமக்கு சமயக்கட்டுல 11 மணிக்கு நின்னு சமைக்கும்போது, சின்னதா ஒரு பசி வரும் இல்லையா? அதுக்காக வீட்லயே பழுத்த பப்பாளி இருந்துச்சுங்க. அததான் உங்களுக்கு இடையில வீடியோல காமிச்சிருந்தேன். அதுக்காக பப்பாளி ஆட் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்காதீங்க. அது நான் சாப்பிடுறதுக்காக எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸோ இது கூடயே நல்லா தக்காளி போட்ட தடமே தெரியாத அளவுக்கு வணக்கி விட்டுட்டு, ஒரு 1/2 கேஜி அளவுக்கு தான் சிக்கன் சேர்த்திருக்கேன். நீங்க இதுவே 1 கேஜில ட்ரை பண்றீங்கன்னா, 4 பெரிய வெங்காயம், 4 தக்காளி சேர்த்துக்கங்க. அது கூடவே ஒரே 1 டேபிள் ஸ்பூன் தயிர் இருந்துச்சு. 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்தா கூட இன்னுமே டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும். 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, ஃபைனலா இதில திக்கான 1 கப் தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். மல்லித்தழ தூவிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர்ல ஒரே ஒரு விசில் விட்டு இறக்கி பாருங்களேன். அப்படியே எண்ணெய் மிதக்க மிதக்க தக தகன்னு சிக்கன் பெப்பர் கறி ரெடி ஆயிருச்சு. இப்ப இத சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை, பரோட்டான்னு உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது கூடலாம் ட்ரை பண்ணி பாருங்களேன்.